இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது சுக்கிர பயிற்சி நடக்க போகுது. அதனால் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பார்த்திங்கன்னா, இந்த சுக்கிர பயிற்சி இந்த வாரத்தில் நடக்க போகுது. சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக ராசியிலிருந்து பயிற்சியாகக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் புதன் வக்ர நிலையை ஆரம்பிக்கிறாரு. சூரியனும் புதனும் சேர்றனால புதாத்திய யோகம் உருவாகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி புதாத்திய யோகத்தினால தனுசு ராசி என்பவர்களுக்கு, மகர ராசி என்பவர்கள், மேலும் கும்பராசி என்பவர்கள், மீனராசி என்பவர்களுக்கு பார்த்துருவோம். அடுத்த 7 நாட்களில் பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு வியாபாரம் சூப்பராக இருக்குது. வீடு, குடும்பம் மற்றும் உறவுகள் தொடர்பான கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். வாக்குவாதம் வருது. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்காம வருத்தப்படுறீங்க. ஆனால் இந்த நிலை நீடிக்காது. வாரத்தின் பிற்பகுதியில் தவறான புரிதல்கள் நீங்கும். வாரத்தின் நடுப்பகுதியில் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணம் போக வேண்டி வரும். பயணம் மகிழ்ச்சியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்கள் சமீபத்தில் நட்பு காதல் விவகாரமாக மாறுது. ஏற்கனவே உங்கள் உறவுகள் இருந்துச்சுன்னா நல்ல பாண்டிங் ஏற்படுது. திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மேரேஜ் செஞ்சு வச்சிங்கன்னா அந்த மேரேஜ் நல்லபடியாக அமையும். ஆனால் சில பிரச்சனைகள், வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்தரணும். பொறுமை தான் அவசியம். துணை மற்றும் குடும்பத்திற்கு நீங்கள் நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் 6. அடுத்து மகர ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம். நினச்சதெல்லாம் வெற்றி கிடைக்கிது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பங்குச்சந்தையில் கூட நல்ல ஆதாயம் பெறுவீங்க. வியாபாரிகள் பார்த்திங்கன்னா சந்தையில் ஏற்றம்தான் கிடைக்கிது. நீங்கள் பண முதலீடு செய்ய சரியான நேரம். பதவி உயர்வு கிடைக்கும். காதல் வாழ்க்கை இனிக்குது. உங்களுக்கு உங்களுடைய ஒய்ஃப் அல்லது ஹஸ்பண்டோட நல்ல ஒருங்கிணைப்பு ஏற்படுது. 2 பேரும் ஒத்துசைச்சு போகிறீங்க. மேரேஜ் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபோட்டையும், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட்டையும் நல்ல டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 12. அடுத்து கும்பராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரம் முந்தைய வாரத்தை விட அதிக நன்மைகளை தரக்கூடிய வாரம். இந்த வாரம் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றி தான். வார தொடக்கத்தில் செல்வாக்கு மிக்க ஒருவரை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் மூலம் எதிர்காலத்தில் நல்ல லாபகரமான திட்டத்தில் சேர வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் செஞ்சிங்கன்னா நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகரமாக உங்களுக்கு அமையும். நீங்கள் வேலை செய்ய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளாக இருந்தால் வார இறுதியில் பெரிய ஆசை நிறைவேறும். சமூகத்திலும் கட்சியிலும் உங்களுடைய நிலை உயரும். காதல் உறவுகள் வலுவடையும். திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீர்படுது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 2. அடுத்து மீனராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரம் ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். வார தொடக்கத்தில் வேலையிடத்தில் கூடுதல் வேலை சுமையை சுமக்க வேண்டி வருது. சரியான நேரத்தில் முடிக்க கவனமாக உழைக்கணும். நீங்கள் செய்யும் எந்த பெரிய தவறும் உங்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகும். அதனால் நீங்கள் பழைய நிலைக்கு கொண்டு வர கடன் வாங்க வேண்டி வருது. நிதிநிலை கீழே போய்கிட்டே இருக்கனால கடன் பிரச்சனை தொல்லை தாங்காது. உடல் ஆரோக்கியத்துலேயும் உறவுகளிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை தான். வார பிற்பகுதியில் காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கனால பார்த்து நடந்துக்கணும். சிறிய விஷயங்களை கூட புறக்கணிக்கணும். மற்றவங்கள பற்றி யோசிக்க வேணாம். காதல் உறவை மேம்படுத்த கவனமாக இருக்கணும். திருமண வாழ்க்கையில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 9. வர அந்த பதிவில் தனுசு ராசி என்பவர்கள், மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள் மற்றும் மீனராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 14/7/2025 20/7/2025 வரைக்கும் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.